Hello friends, வணக்கம். Welcome to Deep's vlog. எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு குட்டியான குக்கிங் vlog மட்டும் தான் பார்க்க போறோம். இது லாஸ்ட் vlogோட கண்டினியூஷன் தான். அதிலேயே சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ லென்த்தா போனதுனால நெக்ஸ்ட் vlogல ஷேர் பண்றேன்ட்டு. ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் கிட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போறோம். நல்லா வெயில் கொளுத்தி அடிச்சிட்டு இருக்கு. அதனால கூடவே வந்து பாலுக்கு பதில் நம்ம வந்து ஈவினிங் ஸ்நாக்குக்கு ஜூஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த ஜூஸ் ரெசிபில ஆல்ரெடி நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் மிக்சியில் போட்டு அப்படியே அடிச்சுட்டு நம்ம வடிகட்டிக்கிறது, இல்லைனா ஜூஸர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூஸ் வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் ஆல்ரெடி நான் மார்னிங்கே போட்டு வச்சுருந்தேன். அடுத்தது வந்து ஸ்நாக்குக்கு பொட்டேட்டோ பேன் கேக் செய்ய போகிறோம். ஸோ நல்லா ஒரு 2 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. அதை வந்து தோல் நீக்கிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கேரட் துருவுறோம் இல்லையா, கிரேட்டரில் வந்து கிரேட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெரிய ஹோல்ஸ் இருக்கிற கிரேட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா ஓகே. ஸோ கிரேட் பண்ணிவிட்டு அதை வந்து தண்ணியில் போட்டு லைட்டாக அப்படியே அலசிக்கோங்க. அந்த ஸ்டார்ச் இருக்கும் இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டோம்னா தான் நம்மளுக்கு பேன் கேக் கொஞ்சம் கிறிஸ்பியாக வரும். ஸோ லைட்டாக அலசிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியிலேருந்து ஃபுல்லாக வடித்து எடுத்துருங்க. ஸோ நான் ஜூஸ் எடுத்து இப்போயே வெளியில் வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது, ரொம்ப சில்லுன்னு கொடுக்க வேணாம் அப்படின்ட்டு. ஸோ நம்ம பொட்டேட்டோ பேன் கேக் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே அது கொஞ்சம் வந்து சில்னஸ் குறைஞ்சிரும். ஸோ இப்போ வந்து வடிகட்டி ஃபுல்லாக தண்ணி இல்லாமல் எடுத்து வச்ச அந்த உருளைக்கிழங்கு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. ஸோ இந்த மாதிரி வெஸ்டர்ன் ரெசிபீஸ்லாம் நீங்கள் அடிக்கடி கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்கன்னா எப்பயுமே இந்த அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ், மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், கார்லிக் பவுடர் இதெல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க. மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே இது வந்து தேவைப்படும். ஸோ இப்போ வந்து நான் கொஞ்சமாக இட்டாலியன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கார்லிக் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே சில்லி ஃப்ளேக்ஸ், நீங்கள் பெப்பர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாவு, அந்த ஸ்பைசஸ், உப்பு எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்கும். ஸோ அந்த ட்ரைனஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி, ரொம்ப நிறையா தண்ணி ஆட் பண்ண வேணாம், கொஞ்சமாக மட்டும் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி ஆட் பண்ணி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லைட்டாக அந்த ஒரு பைண்டிங் கிடைக்கணும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நான் அயன் குட்டியாக இருக்கும் இல்லையா சீசனிங் பேன், அது வச்சுருக்கேன். முடிஞ்ச அளவு நீங்கள் வந்து கேஸ்ட் அயன் யூஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நல்லா கிறிஸ்பியாக கலரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் 1/2 டேபிள் ஸ்பூன் பட்டர் விட்டுருக்கேன். சூடானதுக்கு அப்புறமா நம்ம வச்சுருக்க இந்த இதை எடுத்து இதில் போடலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க தின்னா. ஸோ அந்த மாவு வந்து கண்டிப்பாக கீழே இருக்கும். அது லைட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சுற்றியும் இப்படி ஊற்றி விட்டுருங்க. பொட்டேட்டோ தான் நிறையா இருக்கணும், அந்த மாவு வந்து ரொம்பலாம் தேவையில்லை, ஜஸ்ட் பைண்டிங்காக தான். அது ரொம்ப நிறையா ஊற்றுனீங்கன்னா அப்புறம் கிறிஸ்பியாக இருக்காது, அது பார்த்துக்கோங்க. ஸோ லைட்டாக மட்டும் அந்த பைண்டிங்காக நான் இது பண்ணியிருக்கேன். ஸோ இது நல்லா குக் பண்ணுங்கள். குக் பண்ணும்போது நீங்கள் வந்து ஸ்பூனோ இல்லை கப்போட இதை வச்சு, ஃப்ளாட்டாக இருக்கிற இதை வச்சு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கலர் வரும், நல்லா கிறிஸ்பியாகவும் வரும். ஆக்சுவலாக இது பேன் ஃப்ரைடு ஹேஷ் ப்ரௌன் மாதிரி தான் இருக்கும், பார்க்குறதுக்கும் சரி, டேஸ்ட்டும் சரி. பட் யூஸ்வல் ஹேஷ் ப்ரௌன் வந்து டீப் ஃப்ரைட் பண்ணுவாங்க, நம்ம வந்து பேன் ஃப்ரைடாக பண்ணுறோம். ஸோ பேன் ஃப்ரைட் ஹேஷ் ப்ரௌன்னு இதை சொல்லலாம். ஸோ நான் வந்து நல்லா ஒரு பக்கம் குக் பண்ணிட்டேன், ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் ஃப்ளிப் பண்ணி போட்டாச்சு. ஸோ அந்த பக்கம் அப்படியே குக் ஆகிட்டே இருக்கட்டும். மீன் டைம் வந்து கிட்ஸுக்கு அப்படியே ரெடி பண்ணிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஜூஸ் சூப்பராக ரெடியாக இருக்குது. நம்ம வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த ஃப்ரெஷ்னஸ் இருக்கும், ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். நான் இந்த மாதிரி ஜூஸஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போயுமே சுகர் போடுறதே இல்லை, அந்த நேச்சுரல் ஃப்ளேவரே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி வந்து லைட்டாக ஸ்வீட்னஸ் வேணால் நீங்கள் ஹனி ஊற்றிக்கலாம். ஸோ அப்படியே சைட் பை சைட் நாமளும் கொஞ்சம் குடிச்சிட்டு கிட்ஸுக்கு வந்து ரெடி பண்ணிடுவோம். இப்போ வந்து உங்களுக்கு பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து சிலர் எக்கு ஊற்றியும் செய்வாங்க, பட் நாங்கள் அந்த வெர்ஷன் ட்ரை பண்ணேன், ஆனால் அது ரொம்ப சாஃப்டாக வந்தது, எங்களுக்கு அது பிடிக்கல. அதனால் நான் வந்து எக் இல்லாமல் தான் செய்கிறேன். நீங்கள் வேணால் எக் போட்டு கூட ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள், ஆனால் அது ரொம்ப கிறிஸ்பியாக வராது, சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ 2 பக்கமே பாருங்கள் அப்படியே சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக கிட்ஸ்க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணால் நான் வந்து அதை பெருசாக டேஸ்ட் பண்ண மாட்டேன், பட் இது வந்து நான் 2-3 தடவை ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போலாம் நானே வந்து ஒரு பேன் கேக் இதில் சாப்பிட்றேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ 2 பக்கம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆச்சுன்னா இட்ஸ் டைம் டு சர்வ். ஸோ இதை வந்து நீங்கள் சிம்பிளாக மேயோ வச்சு, இல்லைனா சவர் க்ரீம் வச்சோ, இல்லைனா மேலே வந்து கொஞ்சமாக க்ரீன் சட்னி ஆர் டொமேட்டோ சாஸ் அப்படி ட்ரிசில் பண்ணி நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஸோ எங்கள் வீட்டில் இதை ப்ரிப்பேர் பண்ணலாம், 2 பேருமே சூப்பராக சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக் மட்டும் இல்லை, நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இதை ப்ரிப்பேர் பண்ணலாம். கூட வந்து கொஞ்சம் ஸ்க்ராம்பிள்டு எக் கூட இதை சர்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ 2 பேத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 3 பேன் கேக் வந்துச்சு, நல்லா சாப்பிட்டாங்க. நான் வந்து லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது டேஸ்ட் பண்ணேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து என்ன ஸ்நாக்குக்கு சாப்பிட போகிறேன், இது வந்து பூரன் போலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஒப்பிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. உள்ளுக்குள்ள வந்து பருப்பு வச்சு ஸ்டஃப் பண்ணி செய்கிறது.
ஸோ அது வந்து அம்மா வீட்டில் செஞ்சது, இது வந்து நான் கடையில் வாங்கினது. ஆக்சுவலாக அப்பாவுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ எல்லாத்துக்கும் பிடிக்கும்ட்டு தேங்காவை போட்டு நான் வாங்கிட்டு போகிறேன். அங்கே பார்த்தா எங்களுக்கு பிடிக்கும், எங்கள் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து பருப்பு போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ வாட் அ கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ அதனால் வந்து அம்மா அப்பா ஒரு 2 days வீட்டில் வந்து ஸ்டே பண்ணிட்டு இருந்து போனாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இது கூடவே வந்து இதுவும் செஞ்சுட்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா இந்த நேந்திரம் சிப்ஸ் இதுவும் வந்து செஞ்சுட்டு வந்தாங்க. விகாஷ்னிக்கும் மித்துனுக்கும் ரொம்ப பிடிக்கும் நேந்திரம் சிப்ஸு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஒரு 2 மட்டும் இருக்குது, அதை தான் நான் சாப்பிட போகிறேன். அவ்வளோதாங்க, இதோட இந்த vlog முடிஞ்சுது. என்னது இது குட்டியாக vlog முடிச்சிட்டிங்களே அப்படின்னு நினச்சிருப்பீங்க. கவலையே படாதீங்க, மண்டே வந்து இன்னொரு சூப்பரான vlog வரப்போகுது. மித்துனோட பர்த்டே ஒரு ஹோம் மேக்கராக ஃபுல் ஒரு ப்ரொடக்டிவான பர்த்டே vlog-ஆக இருக்க போது. நம்ம வந்து செல்ஃப் கேர், குக்கிங், கிட்ஸுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறது, டைனிங் அவுட் அண்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான டாப் நாச்சான ஒரு vlog. ஸோ மிஸ் பண்ணாமல் மறக்காமல் மண்டே செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you guys soon. Bye bye. Take care.